அனைவருக்கும் அன்பு வணக்கம். I am Sudarshan, a second year MBBS student in Government Erode Medical College, Tamil Nadu. So in this video, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்க போறேன். 5 important tips. So இந்த டிப்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஓகே, in a life of NEET aspirant ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, NEET is a competitive exam. Of course, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்க என்ன நோட் பண்ணி பார்க்கணும்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரோல்ஸ் டு ஃபாலோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கும், அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீட் இஸ் சச் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் ஒருத்தரை விட நீங்கள் ஹை சுப்பீரியராக இருக்கணும் காம்படிட்டிவ்லி. நான் அகெயின் அண்ட் அகெயின் என்னோட வீடியோஸில் மென்ஷன் பண்ணுற வேர்ட் வந்து யூ மஸ்ட் பி காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் எனஃப் டு கிராக் நீட் எக்ஸாம். யார் ஒருத்தர் காம்படிட்டிவ்லி சுப்பீரியராக இருக்காங்களோ டெஃபினட்டாக தே ஹேவ் அ ஃபேர் சான்ஸ் டு கிராக் நீட். கண்டிப்பாக அவங்களால முடியும். ஸோ காம்படிட்டிவ்லி சுப்பீரியராக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் எந்த கட்டத்தில் இருக்கீங்கனாலும் சரி, இந்த 5 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ், ஆர் யூ ரீடிங் NCERT exercise solutions for every chapter? In physics and chemistry, if you see, நீங்கள் NCERT எக்ஸசைஸ் நீங்கள் படித்து போட்டிங்கனாவே, சம்ஸ் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, யூ ஹாவ் உங்களுக்கு ஒரு பேசிக் கிளியர் ஐடியா கிடைச்சிடும். பிகாஸ் அவ்வளோ அழகாக உங்களுக்கு கொஷின்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஈஸி மாடல்லேருந்து அப்படியே டிஃபிகல்ட் மாடலுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எல்லா கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ அழகாக நரேட் பண்ணியிருக்க கொஷின்ஸை நம்ம பேஸாக வச்சு படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைச்சிடும். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஐடியாவோட நீங்கள் MCQs அப்ரோச் பண்ண போனீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக MCQs போடலாம். இதுவே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் MCQs போட போனீங்கன்னா உங்களுக்கு போடுவீங்க, ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நடுவில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யார் ஒருத்தர் NCERT எக்ஸசைஸ் கொஷின்ஸ் போட்டுட்டு அடுத்த லெவல் MCQஸ்க்கு நீங்கள் போகிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் இருக்கும். நல்ல MCQs நீங்கள் சால்வ் பண்ணலாம், நல்லா புரிஞ்சு நீங்கள் போடலாம், வேகமாக நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க, டைம் சேவ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மற்றதை தாண்டி நீங்கள் டைம் சேவ் பண்ணுவீங்க. இது ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க, அனுபவிப்பீங்க. நல்ல வேலை நம்ம NCERT எக்ஸசைஸ் போட்டோம், அது போட்டதுனால தான் இது சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இதை நம்ம போடாமல் இருந்தோம்னா ப்ராக்டிஸே ரொம்ப டைம் எடுத்துக்கும், நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்து NCERT எக்ஸசைஸ் போடுங்க. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டிப். அவர் செகண்ட் டிப் ஆஃப் டுடே இஸ் மார்க்கிங் ராங்லி ரிட்டன் ஆன்சர்ஸ் வைல் யூ ப்ராக்டிஸிங் MCQs. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறீங்கன்னா நீட்காக 8 ஸ்டெப்ஸில் எப்படி படிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 8 ஸ்டெப்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன, நம்ம கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு MCQs ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு க்ரூஷியலான ஸ்டெப். அந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு லைஃப் சேஞ்சிங், உங்களுக்கும் மற்ற நீட் ஆஸ்பிரண்ட்டோ டிஃபர் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல. எக்ஸாம்பிள், ஒரு சாப்டர் செலக்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் செலக்ட் பண்ணுறீங்க. MCQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யாராலையுமே 100 கொஷின் இருக்குன்னா 100 கொஷின்லையுமே கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியாது. டெஃபினட்டாக தே வில் கமிட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த கொஷின்லாம் மார்க் பண்ணிக்கணும். எய்தர் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே PDFல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே ஒரு ஆப்பில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ தட் நீங்கள் இப்போல்லாம் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு கட்டத்தில் மறுபடியும் மறந்து போகும். டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்ததுனால நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நம்ம படிக்கிறது எல்லாமே மறக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாமே மறந்து போவோம். மறுபடியும் வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுவீங்க. செகண்ட் டைம் ரீடிங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் அந்த தப்பு பண்ண MCQஸில் தான் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா ஞாபகம் இருக்கும். அடடே நான் இன்னைக்கு தப்பு பண்ணியிருந்தேன் இந்த சம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஒரு உறுத்தல் இருக்கும், என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ தட் அந்த தப்பு பண்ண MCQஸை நீங்கள் மறுபடியும் வந்து வேகமாக படிப்பீங்க. மார்க் பண்ணி வச்சதுனால அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறப்ப யூ வில் கெட் ஒன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம படிச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். ஆல்சோ நீங்கள் தப்பு பண்ணதை இப்போ கற்றுக்கிட்டீங்கிற ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்ப அந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ செகண்ட் டைம் வரப்போ அந்த தப்பு பண்ணதை இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க.
ஸோ திஸ் வில் கிவ் யூ அ ஃபேர், சூப்பராக சொல்கிறேன், அந்த எல்லா ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா டாப்பிக்லேயும் நீங்கள் இப்போ மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு சில டாபிக் தப்பு பண்ணியிருந்தாலும் செகண்ட் டைமில் அதை திருத்திக்கிறதுனால ஒரு சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட் மாஸ்டர் இருந்திருப்பீங்க. திஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் யுவர் நீட் கெரியர். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே ஃபைன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி ஆர் கோயிங் ஃபார் தேர்ட் டிப். இந்த தேர்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இட் இஸ் ஃபார், இப்போ நீங்கள் கூட இதை நினச்சா ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நீட் 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா திஸ் வில் ஃபேவர் யூ அ லாட். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த வீக்குக்கு வந்து ஒரு 3 சாப்டர் வச்சிருக்கீங்க, பயாலஜிலேருந்து ஒரு 2 சாப்டர், கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு சாப்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடர், ஓகே, கன்சிடர் தட் யூ ஹாவ் டு ரீட் 2 சாப்டர்ஸ் இன் பயாலஜி அண்ட் 1 சாப்டர் இன் கெமிஸ்ட்ரி இந்த வீக் பொறுத்த வரைக்கும். ஃபைன், இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீக் முடிகிறப்ப நீங்கள் 3 சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சிடுறீங்க. அடுத்த செகண்ட் வீக்கில் வந்து 3 சாப்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் 1 சாப்டர் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, அதுவும் படிச்சு முடிச்சிட்டீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், நீங்கள் எல்லா சாப்டரும் படிச்சதுக்கு அப்புறம் இமீடியட் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபைன், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 3 சாப்டர் படிச்சிருக்கீங்க, செகண்ட் வீக்ல ஒரு 3 சாப்டர் படிச்சிருக்கீங்க. தட்ஸ் குட். உங்க ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுன்னு எம்சிக்யூஸ் போடுவீங்க. ஆனால் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் படித்தது செகண்ட் வீக்கோட எண்டில் வந்து கண்டிப்பாக மறந்துருக்கும். பிகாஸ் நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. திஸ் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாஸ் 10. நம்ம கிளாஸ் 10 வர வரைக்கும் கொஞ்சம் தான் படிப்போம். பட் கிளாஸ் 11, கிளாஸ் 12 நீட்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் படித்தது செகண்ட் வீக்கெண்டில் கண்டிப்பாக மறந்துருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு ரிவைஸ் தட், நீங்கள் இப்போவே சீக்கிரமாக அடுத்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் மெமரியில் உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு பர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் ரீட்டைன் பண்ணிக்குவீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் பர்மனெண்ட் மெமரியில் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டேக் பார்ட் சிலபஸ் டெஸ்ட். இந்த பார்ட் சிலபஸ் டெஸ்ட்னா என்னன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் படித்த போர்ஷன், செகண்ட் வீக் படித்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டெஸ்ட்டை எழுதிடணும். ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் 180 கொஷின்ஸ்க்கு நம்ம நீட்டில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி 180 கொஷின்ஸ்க்கு கம்ப்ளீட் கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி பெனில் மார்க் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. நிஜமாக சொல்லட்டுமா, உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அப்படியே ஒருத்தர் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் வின் எனி திங். நீங்கள் யாரை வேணால் ஜெயிக்கலாம். ப்ராப்பராக யார் பண்ணுறாங்களோ இதுதான் முக்கியம். நோட் மை வேர்ட்ஸ். இது எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். இது எப்படி பண்ணுறது நான் ஒரு ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். வி ஹாவ் சம் நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் நினச்சா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில். இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து வீக்லி நமக்கு வந்து ஒரு மந்த்லி அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த மந்த் எண்டில் டெஸ்ட் வைக்க போகிறாங்கன்னா இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் அதுக்கான சிலபஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்படி சிலபஸ் நமக்கு தெரியுதுங்கிறப்ப இந்த மந்த் ஃபுல்லாக இந்த ஒரு 10 சாப்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். நமக்கே இப்போ 2022 ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக, இந்த மே மந்த் ஃபுல்லாக நான் இதை படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கணும், ஒரு நோட்டில். அப்படிங்கிறப்ப அந்த மந்த் ஃபுல்லாக அந்த 10 சாப்டர்ஸ் எஃபெக்டிவாக படிச்சு ஒவ்வொரு சாப்டர் முடிகிறப்ப நீங்களே வீட்டில் டெஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த மந்த் எண்டில் ஒரு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்து நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி 180 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மந்த்லி ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதினாவே போதும். டெஃபினட்டாக சொல்கிறேன், தட் வில் சேஞ்ச் யுவர் கெரியர். இட் ஹேஸ் அ கிரேட் இம்பாக்ட். ஒரு பெரிய இம்பாக்ட் அதுக்கு இருக்குது. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுவேன். செப்பரேட் வீடியோ போட்டு உங்கள் நீட் 2022 ஆஸ்பிரண்ட்டுக்கு இப்போலேருந்து நான் ஃப்ரேம் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக இதை பண்ணித்தரேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா அன்அகாடமியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் தராங்க. தட் இஸ் அன்அகாடமி காம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. எவ்ரி சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஸ்காலர்ஷிப் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். நீங்கள் டாப் 3 வின்னர்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் விஷுவலைஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலை வச்சு நீங்கள் உங்கள் பிளான் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டில் நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இட் வில் பி a great ஹெல்ப் ஃபார் யூ. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் 2022 ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக அன்அகாடமியில் ஏர்லி என்தூஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. 28 மார்ச் ஆன நேற்றுலேருந்து. ஸோ இதில் நீங்கள் வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நல்லா சொல்லி தருவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் அன் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் வாங்கணும்னு என்ன இருந்தால் நீங்கள் வாங்கலாம். மற்றபடி நீங்கள் ஃப்ரீ லைவ் கிளாஸஸில் கூட படிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நீட் யூஜி கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்களாம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி ஒவ்வொன்றா கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கான ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் நமக்கு கிடைக்காது. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். நம்ம டீச்சிங் வந்து இங்கிலீஷில் பண்ணுவாங்க. வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகேங்களா?
ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அன்அகாடமியில் ரீசெண்டாக நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குவிஸ்ட் இருந்தால் வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம என்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும், ஃப்ரீ கோர்சஸ் நமக்கு அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர். நவ் வி ஆர் மூவிங் ahead for our fourth tip. This fourth tip is taking handwritten notes side by side. என்னன்னா ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் எழுதுனா நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, நிறைய டைம் செலவாகுது. வேஸ்ட் ஆகுதுங்கிற வார்த்தை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து நோட்ஸ் எழுதுற டைமில் வேறு எதாவது படிச்சுட்டு போயிடலாமே, சேர்த்து படிக்கலாமே, வேறு யாரோ நோட்ஸ் வச்சுருந்தா அதை வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பேன். பிகாஸ் நமக்கு இது நேச்சுரலாக வரும். அது டைம் வேஸ்ட், நிறைய டைம் அதுக்கு உட்காந்து எழுதணும், உடம்பு வேற ஒத்துழைக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் டெஃபினட்டாக உங்களோட டைமை பயங்கரமாக சேவ் பண்ண போகுது. எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது, ஃப்யூச்சரில். நீங்கள் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் என்சிஆர்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபுல் சாப்டர் நீங்கள் எடுத்து புக்கில் ஒவ்வொரு பேஜை திருப்பி லைன் பை லைன் படிக்க முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு டைம் இருக்காது. படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம், பட் நீங்கள் அதில் டைம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அந்த க்ரூஷியல் 2 மந்த்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் என்சிஆர்டி ரீடிங் பண்ணுறதுல நிறைய டைமை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நிறைய எம்சிக்யூஸ் போடலாம், நிறைய டெஸ்ட் எழுதலாம். அந்த மாதிரி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஹை மார்க்ஸ். ஸோ அப்படி நீங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பயங்கரமாக எம்சிக்யூ அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்சிஆர்டி லைன் பை லைன் படித்து பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நோட்ஸ் எழுதி வச்சிருங்க. டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு டெஃபினட்டாக அது போதும். நான் சொன்ன ரிசல்ட் உங்களுக்கே கண்டிப்பாக வந்துடும் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணுறது கேட்பீங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா எஸ்எல் அரோரா, நியூ சிம்பிளிஃபைட் ஃபிசிக்ஸ் பை எஸ்எல் அரோரா அப்படிங்கிற ஒரு புக் ஃபாலோ பண்ணேன். அதுவே ஹேண்ட் நோட்ஸ் மாதிரி தான், எல்லாமே தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு கொஷனுக்கு என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் அதை ஃபாலோ பண்ணேன். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமா உங்களுக்கு தெரியும். ஃபார் நவ் ஃபாலோ ஃபார் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, நான் அப்புறமா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் த ஃபைனல் டிப், லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு நோட்ஸ் மாதிரி தான், ஃபாலோ அப் தான். என்னன்னா ட்ரை டு மேக் யுவர் ஓன் ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் அண்ட் சம் அதர் திங்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், ரியாக்ஷன் ஷீட்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் விச் ஹேஸ் பிக் இம்பாக்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒரு சாப்டரில் இருக்க எல்லா ஃபார்முலாஸும் ஃபிசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு சாப்டரில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் எடுத்து ஒரே ஒரு பேஜில் தெளிவாக நீங்கள் கலர் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுவீங்க. கோத்ரூ பண்ண உங்கள் ஆழமாக மனசில் பதிஞ்சிடும், மறக்கவே மறக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் எங்கேயோ செவரில் ஒட்டி வச்சிடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக மறக்கிற விஷயம், டேப்லர் காலம்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மறந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு கலர் பெனில் நல்லா தெளிவாக ஒரு பேப்பர்லையோ ஒரு சார்ட்லையோ இல்லை ஒரு ப்ரௌன் ஷீட்டோ எழுதி உங்கள் செவரில் சுற்றி இருக்க செவரில் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியாது, ஃபைனல் ஃபியூ டைம்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அதோட நம்மளாம் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்ட மெயின் ஃபீல் பண்ண காலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். அவ்வளோதான், என் வார்த்தையை எனக்கு இதை தாண்டி சொல்ல தெரியல. உங்களோட ப்ரிப்பரேஷனில் அது ஒரு கிரேட் இம்பாக்டாக இருக்கும். நிறைய டைம் சேவ் பண்ணும், எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்னா ஜஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க்னா அப்படியே மேலேருந்து அது குதிச்சிடாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தெளிவாக புரியும். ஸோ ரைட்டிங் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 டிப், என்சிஆர்டி எக்ஸசைசஸ், சிலபஸ், பார்ட் சிலபஸ், மார்க் டெஸ்ட், அண்ட் தென் வந்து தப்பான கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணி படிக்கிறது, 4th வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அண்ட் 5th வந்து மைண்ட் மேப்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், ரியாக்ஷன் ஷீட்ஸ், எவ்ரிதிங். ஸோ இது மூலியமாக தான் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு இம்பாக்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், காம்படிட்டிவ்லி சுப்பீரியராக இருக்கலாம். ஃபைனலாக நீட்டில் கிராக் பண்ணி மெடிக்கல் சீட், அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் வியர் பண்ணுற அந்த ஒரு நாள் உங்களுக்கு வரும். யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ தட் டே, யூ வில் ஃப்ரீட் தட். பட் உங்களோட ஃபீல், நீங்கள் அப்படியே ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டுக்கு போயிடுவீங்க, அப்படியே ஒரு ஹாப்பினஸ்க்கு போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு வேணும்னா இவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு டூ இன் திஸ் 1 year. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். I think this video have created some value in your preparation. So if it's so, hit like, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. They will learn many things and don't forget to subscribe. So it's Sudarshan from NEET Strategies in Tamil, thanking you all. Bye.